ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கு பாடவாரியாக நம்ம அனைத்து தலைப்புகளுக்குமே ஷார்ட்கட் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் தினம் ஒரு ஷார்ட்கட்டில் இன்றைக்கி 8வது நாள் டே 8ல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த ஒரு சில நாட்களாக குப்தர்கள் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கு ஷார்ட்கட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக குப்தர்கள் பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்புக்கு தான் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, குப்தர் கால அமைச்சர் குழுக்களும் அவர்களோட பொறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது தான். இது பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு வரலாறு பாட புத்தகத்தில் பேஜ் நம்பர் 105 இருக்கும். அப்புறம் ஒரு சிலது அங்கங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது நீங்கள் லெசன் படிக்கும்போது தெரியும். ஸோ வாங்க குப்தர் கால அமைச்சர் குழுக்கள் என்னென்ன, அதோட பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் நிறைய பார்க்கும் போது ஈஸியாக தான் இருக்கிற மாரி இருக்கும். மகா சந்தி விக்கிரகா, தண்டநாயகா, மகா தண்டநாயகா, அஸ்வபதி, இப்படிலாம் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எதுக்கு எது, யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. அந்தளவுக்கு ஈஸியாக தான் ஒரு ஷார்ட்கட் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர். இவரை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மகா சந்தி விக்கிரகா அப்படின்னு சொல்கிறாங்க. அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர் மகா சந்தி விக்கிரகா. இவர் தான் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள்லேயே பார்த்தீங்கன்னா உயர்நிலையில் இருந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, போர் செய்யாமல் அமைதியாக இருக்க மகா சந்திரனுக்கு விக்கு வைத்து உயர்த்தினாள். போர் செய்யாமல் அமைதியாக இருக்க மகா அவனோட புருஷன் சந்திரனுக்கு தலையில் விக்கு வைத்து உயர்த்தினாள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ போர் செய்யாமல் அமைதியாக மூலமாக அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா. அதுக்கப்புறம் மகா சந்திரனுக்கு விக்கு வைத்து, மகா சந்திரனுக்கு விக்கு மூலமாக மகா சந்தி விக்கிரகா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா. அதுக்கப்புறம் உயர்த்தினால் மூலமாக இவர் தான் அமைச்சர்கள்லேயே உயர்நிலையில் இருந்தார் அப்படிங்கிறதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீதித்துறை மற்றும் இராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு அதிகாரி. இவரை மகா தண்டநாயகா அல்லது தண்டநாயகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதித்துறை மற்றும் இராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு அதிகாரி மகா தண்டநாயகா அல்லது தண்டநாயகா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இராணுவ வீரருக்கு நீதி கிடைக்க வேண்டும், அவருக்கு மகா தண்டனை கொடுத்துடக்கூடாது. இராணுவ வீரருக்கு நீதி கிடைக்க வேண்டும், அவருக்கு மகா தண்டனை கொடுக்கக்கூடாது. ஸோ இராணுவ வீரருக்கு நீதி மூலமாக நீதித்துறை வந்துடுச்சா. இராணுவ வீரருக்கு மூலமாக இராணுவம். ஸோ நீதித்துறை மற்றும் இராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு அதிகாரிங்கிறத வச்சுக்கலாமா. அதுக்கப்புறம் அவன் மகா தண்டனை கொடுக்கக்கூடாது. மகா தண்டநாயகா அல்லது தண்டநாயகா அப்படிங்கிறத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நாம் இந்த இதுக்கு டாபிக் இந்த மகா அப்படிங்கிற ஒரு லேடி என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். நாம் இதுக்கு எல்லாமே மேக்சிமம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குதிரைப்படை தலைவர். குதிரைப்படை தலைவரை பார்த்தீங்கன்னா மகா அஸ்வபதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குதிரைக்கு தலைவார மகா அஸ்வினி எண்ணெய் தடவினாள். குதிரைக்கு தலைவார மகா அஸ்வினி எண்ணெய் தடவுறா. ஸோ குதிரைக்கு தலைவார மூலமாக குதிரைக்கு தலைவார குதிரைப்படை தலைவர் அப்படின்ட்டு வந்துருச்சா. ஸோ மகா அஸ்வினி எண்ணெய் மூலமாக மகா அஸ்வபதி அப்படின்ட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, குதிரை படத்தளபதி. முன்னாடி இருந்தது குதிரை தலைவர் குதிரைப்படை தலைவர். அடுத்தது குதிரைப்படை தளபதி. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குதிரைக்கு மேல் வந்த தளபதி விஜய்க்கு மகா பாலூத்தி கிருபை செய்தாள். குதிரை மேல் வந்த தளபதி விஜய்க்கு பாலூத்தி மகா பாலூத்தி கிருபை செய்கிறா. ஸோ குதிரைக்கு மேல் வந்த தளபதி, குதிரை மேல் வந்த தளபதி, குதிரை தளபதி. ஸோ குதிரைப்படை தளபதி அப்படின்ட்டு வந்துருச்சா. அதுக்கப்புறம் மகா பாலூத்தி கிருபை செய்தாள். மகா பாலூத்தி மகா பாலாதி, கிருபை மூலமாக கிருத்தியா. ஸோ மகா பாலூத்தி கிருபை செய்தால் மூலமாக மகா பாலாதி கிருத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, காலாட்படை தளபதி. இவரை பாலாதி கிருத்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, காலுடைந்த தளபதி விஜய்க்கு பாலூத்தி கிருபை செய்யப்பட்டது.
கால் உடைந்த தளபதி விஜய்க்கு வந்து பாலூத்தி கிருபை செய்யப்பட்டது. ஸோ கால் உடைந்த தளபதி காலாட்படை தளபதி அப்படின்ட்டு வச்சுக்கலாமா. அதுக்கப்புறம் பாலூத்தி கிருபை மூலமாக பாலாதி கிருத்தியா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது குதிரை மேல் வந்தால் வந்து மகா பாலூத்தி கிருபை செய்கிறா விஜய்க்கு. இதே கால் உடைஞ்சி வந்த விஜய்க்கு வந்து வெறும் பாலூத்தி மட்டும் கிருபை செய்கிறது. ஆனால் யார் அப்படின்னு சொல்லி சொல்ல. ஸோ குதிரை மேல் வந்தால் மகா, அப்படி வந்து கால் உடைந்த தளபதி அப்படின்னு வந்தால் வெறும் பாலாதி கிருத்தியா, பாலூத்தி கிருபை மூலமாக பாலாதி கிருத்தியா அப்படின்ட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலகம் வந்து தண்டபாசிகா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குற்றவாளிகளுக்கெல்லாம் வந்து காவல்துறையில் தானே வந்து தண்டனை வழங்குவாங்க, தண்டனை கொடுப்பாங்க. ஸோ குற்றவாளிகளுக்கு காவல்துறையில் தண்டனை போதிக்கப்பட்டது. ஸோ காவல்துறையில் மூலமாக காவல்துறை அலுவலகம், மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலகம் வந்துருச்சா. தண்டனை போதிக்கப்பட்டுள்ளது, தண்டனை போதிக்கப்பட்டது மூலமாக தண்டபாசிகா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அரண்மனை காவலர்களின் தலைவர். அரண்மனை காவலர்களின் தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா மகா பிரதிகாரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அரண்மனையில் இருந்த காவலர்கள் தலைவரை வந்து அரண்மனையில் இருந்த காவலர்களோட தலைவரை மகா வந்து பைத்தியக்காரா அப்படின்னு திட்டினார். அரண்மனையில் இருந்த காவலர்களோட தலைவரை மகா வந்து பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி திட்டுறா. ஸோ அரண்மனையில் இருந்த காவலர்களோட தலைவரை மூலமாக அரண்மனை காவலர்களின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சா. அதுக்கப்புறம் மகா பைத்தியக்காரான்னு திட்டுறா. மகா பைத்தியக்காரா, மகா பிரதிகாரா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அரச சமையலறை கண்காணிப்பாளர். இவரை கத்திய தபகிதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சமையலறையிலிருந்து கண்ணன் வந்து கத்தியபடி கீதாவை அழைத்தான். சமையலறையில் இருந்த கண்ணன் கத்தியபடி கீதாவை அழைத்தான். ஸோ சமையலறையில் இருந்த கண்ணன் மூலமாக அரச சமையலறை கண்காணிப்பாளர், சமையலறையில் இருந்த சமையலறைக்கு வந்துருச்சா, கண்ணன் மூலமாக கண்காணிப்பாளர். ஸோ சமையலறை கண்காணிப்பாளர் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கத்தியபடி கீதாவை, கத்தியபடி கீதா, கத்திய தபக்கீதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒற்றர்களின் உளவு அமைப்பு. ஒற்றர்களின் உளவு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா துடக்கா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒட்டு கேட்டால் காது துண்டிக்கப்படும். நாம் பேசுகிறத ஒட்டு கேட்டால் காது துண்டாக்கப்படும். ஸோ ஒட்டு கேட்டால் மூலமாக ஒட்டு கேட்டால் ஒற்றர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். துண்டாக்கப்படும் மூலமாக துண்டாக்கப்படும் தொடக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். லாஸ்ட் ஒன், அரசு ஆவணங்களை பராமரித்த அதிகாரி. இவரை வந்து அக்ஷபதல திக்ருதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அரசு ஆவணங்களை வந்து அக்ஷயாங்கிற வந்து பாதுகாத்தால், அரசு ஆவணங்களை அக்ஷயா பத்திரமா பாதுகாத்தால். ஸோ அரசு ஆவணங்களை மூலமாக அரசு ஆவணங்களை பராமரித்த அதிகாரின்னு வச்சுக்கலாம். அக்ஷயா பத்திரமா மூலமாக அக்ஷபதல திக்ருதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு 2 டைம் பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும். நான் எனக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு டைம் எழுதும் போதே சரி, அதுக்கப்புறமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் இதை 2 டைம் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நான் எழுதியிருக்கிறத வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. நான் எழுதியிருக்கிறத வந்து நீங்களே வந்து வாசித்து பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா இதுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் இது வந்து எக்ஸாம் ஹாலில் போயிட்டு வந்து மறந்துக்கிட்டே இருக்கும். பட் நான் இந்த சொன்ன ஷார்ட்கட்டை மட்டும் நீங்கள் ஒரு 2 டைம் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது. அதுக்கப்புறம் குழப்பாது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்து 200 டாப்பிக்கான ஷார்ட்கட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரூ. 200 மட்டும்தான். ஸோ இதோட பிடிஎஃப் மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த 200 டாபிக் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணுறேன். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து தான் படிச்சிட்ருக்கீங்க. ஸோ நானும் அதில் வந்து ஒருத்தங்க தான். ஸோ எல்லாமே இந்த டைம் வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான டைம். நம்மளோட எல்லாமே சூழ்நிலையை சுச்சுவேஷனை மாற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் முயற்சி எடுத்து படித்தா மட்டும்தான் மாற்ற முடியும்.
ஏன் அப்படின்னு நம்மளோட கஷ்டத்தை மாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக படிங்க. ஒவ்வொரு டைமும் வந்து வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு படிங்க. ஒரு நல்ல வேலை, பணம் இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கான அன்பு, அரவணைப்பு, பாசம், நேசம், மரியாதை எல்லாமே கிடைக்குங்க. இல்ல அப்படின்னா நம்மள ஒரு நாயா கூட மதிக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் அப்பப்போ நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு படிக்காத சோம்பேறித்தனமா இருக்கிறப்பலாம், இதெல்லாம் மனசுல வச்சுட்டு படிங்க. ஏன் அப்படின்னா, எக்ஸாமுக்கு படிக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, 3/4 பங்கு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே ஒரு ஏழை குடும்பத்த சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ எல்லாமே உங்களோட கனவுக்காக தான் போராடுவீங்க. எப்படியாச்சும் நம்ம கிளியர் பண்ணி நம்மளோட குடும்பத்த வறுமைய வந்து மாத்தணும், சிச்சுவேஷன மாத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் படிப்பீங்க. ஸோ கண்டிப்பா முயற்சி மற்றும் கடின உழைப்பு இருந்தா வந்து கண்டிப்பா மாத்திடலாம். ஸோ நம்பிக்கையோட வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.